இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை அக்ஸாவுடைய முஃப்தி முஹம்மது அஹ்மத் ஹுசைன் ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்திருந்தார்கள். ஹுத்பாவின் தலைப்பு ஹிஜ்ரத்துடைய அந்த நிகழ்வின் மூலமாக நாம் பெறக்கூடிய முக்கியமான பாடங்கள், படிப்பினைகள் என்பதாக அந்த ஹுத்பாவுடைய தலைப்பு அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அக்ஸாவுடைய பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களே, இன்று முஸ்லீம்கள் மிக முக்கியமான ஒரு நிகழ்வை, வரலாற்று நிகழ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய காலத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத். அது வரலாற்றை அது மாற்றி அமைத்தது. இஸ்லாமிய வரலாற்றை, மனித வரலாற்றை மாற்றி அமைத்த ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைந்திருந்தது. ஏகத்துவம் பரவுவதற்கும், அல்லாஹ்வுடைய உதவி பெறுவதற்கும், இஸ்லாம் வளர்வதற்கும், பாத்தில் அழிவதற்கும் காரணமாக அமைந்திருந்த ஒரு வரலாற்று நிகழ்வைத்தான் என்னுடைய சமூகம் இன்றைய நாட்களிலே ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ரசூல்மார்களுக்கும் முஃமின்களுக்கும் எல்லா நேரத்திலும் அவனுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ்வுடைய உதவி இருந்தது. மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், ஹிஜ்ரத் செய்து போனார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தான், உதவி செய்தான். எல்லா விதமான துன்பங்களை விட்டும், கஷ்டமான நிலைமைகளிலும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தான். அபாயமான சந்தர்ப்பங்களை கூட நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் உதவி செஞ்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற போது, அந்த ஹிரா குகையிலே, சௌர் குகையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரோடு தரித்திருக்கும் போது, மதீனாவுக்கு செல்கின்ற பாதையில் சுராக்கத் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய நபி அவர்களை தாக்க வந்த போதெல்லாம், எல்லா சந்தர்ப்பத்திலெல்லாம் நபி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்ற அந்த வார்த்தையை சொல்லுகின்ற போதெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கிடைத்துக் கொண்டே இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெரிய வந்தது, சுராக்கத் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடியவர் மூலமாக ஏதாவது ஆபத்து எங்களுக்கு ஏற்பட்டு விடுவார், எங்களை பிடித்து விடுவார். அந்த சுராக்கத் இப்னு மாலிக் என்பவர் எங்களை பற்றி காஃபிர்களிடத்தில், அல்லாஹ்வுடைய விரோதிகளிடத்தில், நபி அவருடைய விரோதிகளிடத்தில் சொல்லிவிடுவார் என்று பயந்த போது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அல்லாஹ்வுடைய மஅய்யத்தும் அவர்களுக்கு கிடைத்தது. சுராக்கத் இப்னு மாலிக்குடைய அந்த கால் அப்படியே மண்ணுக்குள்ளால், ஒட்டகத்துடைய குதிரையுடைய கால் மண்ணுக்குள்ளால் சென்று விடுகிறது, அந்த பாலைவனத்துடைய மண்ணுக்குள்ளால். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர் அபூபக்கரும் பாதுகாப்பை பெற்றார்கள். அல்லாஹ்விடத்திலே உதவியை தேடினார். அந்த நேரத்தில் சுராக்கத் இப்னு மாலிக், என்னை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று கெஞ்சுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது. அதுக்கு பின்னால் அந்த சுராக்கத் இப்னு மாலிக்குடைய அந்த கால், அவருடைய குதிரையுடைய கால் பூமியிலிருந்து வெளியே வர ஆரம்பித்தது. பல தடவைகள் இப்படியான நிகழ்வுகள் நடந்தது. அந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், நபி அவர்களை அழிப்பதற்கு வந்த சுராக்கத் இப்னு மாலிக் சொல்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி செஞ்சான். மனிதனே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உனக்கு கிடைத்து விட்டால் நீ நிம்மதியாக தூங்குவாயாக, எந்த ஒரு ஆபத்தும் உனக்கு ஏற்பட மாட்டான் என்ற கவிதையை படித்துவிட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய ராஜ்ய பூமியில் வாழக்கூடிய மக்களே, நபியோட ஹிஜ்ரத் வாழ்க்கையிலே, இந்த இஸ்லாமிய தாவாவுடைய அந்த பாதையிலே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்திருந்தது. பலகீனத்திலிருந்து சக்தியின் பக்கம், அச்சத்திலிருந்து பாதுகாப்பின் பக்கம் அது காரணமாக அமைந்திருந்தது. அநியாயம் செய்யக்கூடிய அந்த குஃப்ரிலிருந்து இஸ்லாத்தின் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு திருப்பு முனையாக அது அமைந்திருந்தது. ஈமானிய மக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்கள், அன்சாரிகளுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அது அமைந்திருந்தது. மதீனாவிலே நிம்மதியாக, சந்தோஷமாக அன்சாரிகளும் முஹாஜிர்களும் பிரிவினைவாதமின்றி வாழ ஆரம்பித்தார்கள். நீதமாக வாழ்ந்தார்கள், நிம்மதியாக வாழ்ந்தார்கள். நீதம் என்ற அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒருவர் மனிதனை மதிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மதீனாவிலே. எனவே மேலே சொல்லப்பட்ட விடயத்தின் மூலமாக எங்களுக்கு என்ன விளங்குது? மதீனாவுடைய அந்த சாசனத்தின் மூலமாக என்ன விளங்குகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சாசனம், மதீனாவுடைய வாழ்க்கை, மதீனாவுடைய சமூகத்தோடு அந்த 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 வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக மதீனாவுடைய சாசனம் அது மிக முக்கியமான ஒரு சாசனமாக, சட்ட சாசனமாக இஸ்லாமிய வரலாற்று, தாவாவுடைய வரலாற்றிலே அமைந்திருக்கிறது. அதுதான் மனித உரிமைகள் பேணப்பட்டது, முஸ்லீம்கள் அல்லாதவருடைய உரிமைகள் பேணப்பட்டது. யகூதிகள், மதீனாவில் வாழக்கூடிய யூதர்களுக்கும் அந்த 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 சாசனத்தின் மூலமாக பாதுகாப்பு கிடைத்தது. அவர்களும் இஸ்லாமிய சமூகத்தோடு சேர்ந்து வாழக்கூடியவர்கள் வாழலாம் என்ற உரிமை அவர்களுக்கு அது பெற்றுக் கொடுத்தது. இன்று உலகம் இந்த மதீனா சாசனத்தை பார்க்கக்கூடாதா, மீளாய்வு செய்யக்கூடாதா, அவருடைய உள்ளடக்கத்தை பார்க்கக்கூடாது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்பதற்காக, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கண்ணியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும் என்று மாற்றமாக மனிதர்கள் அநியாயம் செய்யப்படக்கூடிய நிலைமை, மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்யக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய ராஜ்ய பூமியில் வாழக்கூடிய மக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த விடயம் என்ன? மதீனாவிலே மஸ்ஜித் நபவியை உருவாக்கினார்கள். அந்த மஸ்ஜித் நபவி எப்படியான பள்ளிவாசல்? ஒரு மனிதன் வணக்கம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே பிரயாணம் செய்ய வேண்டிய 3 பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசலாக அமைந்திருக்கிறது.
அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை வெறுமனே தொழுமிடமாக மாத்திரமாக்கவில்லை, அது தாவாவுடைய களமாக, தலைமைத்துவத்துடைய ஒரு களமாக, கல்வியை கற்றுக்கொள்ளுதல் கற்றுக் கொடுத்தல் என்ற ஒரு மதரசாவாக, பாடசாலையாக, பல்கலைக்கழகமாக அது காணப்பட்டது. நீதம் வழங்கப்படக்கூடிய நீதிமன்றமாக பள்ளிவாசல் காணப்பட்டிருக்கிறது. உலகமெங்கு ஒளி பேசக்கூடிய அந்த ஒளி வீசக்கூடிய இடமாக பள்ளிவாசல் காணப்பட்டிருக்கிறது. அந்த உலக பிரகாசம் இன்று வரைக்கும் உலகமெல்லாம் ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, பள்ளிவாசல்களுடைய வாழ்க்கையில் பள்ளிவாசலுடைய பங்களிப்பு இந்த சமூகத்திலே, இஸ்லாமிய இந்த சமூகத்துடைய இந்த வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு பள்ளிவாசல் இருக்கிறது. இன்று எங்களுடைய நிலைமையை பாருங்கள், மஸ்ஜித் அக்ஸாவுடைய நிலைமையை பாருங்கள். எப்படி வருகிறீர்கள், எப்படி அமல் செய்கிறீர்கள், எப்படி நீங்கள் பயங்கரங்களை சந்திக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். ஆனால் விஷயமாக இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி நீங்கள் அச்சமான சூழ்நிலையில் கூட இங்கே வருகிறது தான் ஈமான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்ட, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு சோதனை ஏற்பட்டால், இதுக்கு பின்னால் சோதனை ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நேரத்தில் நீங்கள் எல்லோரும் பைத்துல் மக்திஸ் அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு போகுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு அங்கு மிக சிறந்த ஒரு நிலைமையை ஏற்படுத்துவான் என்று நபி அவர்கள் இந்த இடத்துக்கு வருமாறு சஹாபாக்களை தூண்டினார்கள். இன்று வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய பிச்சலத்தார்கள், பரம்பரையினர்கள் தான் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு இந்த மஸ்ஜித் அக்ஸாவுக்கு வருவார்கள். போராளிகளுடைய பரம்பரையினர் இந்த பள்ளிவாசலுக்கு வருவார்கள். இந்த பள்ளியை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த அமானியத்தை சுமப்பார்கள். ஆனால் இந்த பூமியிலே குழப்பம் செய்யக்கூடியவருடைய பரம்பரையினர்கள் இந்த பூமியை அழிக்க வேண்டும், பள்ளிவாசல் அழிக்க வேண்டும், இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்கு முயற்சித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த முயற்சியில் அவர்கள் நிச்சயமாக தோல்வி அடைவார்கள். மஸ்ஜித் அக்ஸா இது அல்லாஹ் பாதுகாப்பான். மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் இருக்கிறான். இந்த மஸ்ஜிதை பாதுகாப்பதற்கு போராளிகள் முடிந்தவைகளை எல்லாம் செலவழித்து இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாப்பார்கள் நிச்சயமாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய ராஜ்ய பூமியில் வாழக்கூடிய மக்களை ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடியது அது பரக்கத்தான ஒரு பயணமாக அமைந்திருந்தது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நபி அவர்கள் பெற்ற ஒரு பயணமாக ஆரம்பத்திற்கு கடைசி வரைக்கும் அமைந்திருந்தது. அகதிகள் கூட மக்காவுக்கு வந்து வெற்றியோடு வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், உண்மை வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் அழிந்தே தீரும். சூரா அல்-இஸ்ரா 81வது வசனம். ஹதீஸ்ல வந்திருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையான முஸ்லீம் யார் என்றால் அவருடைய நாவினாலும் அவருடைய கரத்தினாலும் இன்னும் ஒருவருக்கு ஆபத்தை தீங்கு விளைவிக்காதவர் தான் உண்மையான முஸ்லீம். உண்மையான முஹாஜிர் யார் என்றால் அல்லாஹ்வினால் தடுத்த விடயங்களை, ஹிஜ்ரத் செய்யக்கூடிய யார் என்றால் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து வாழக்கூடியவர் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதி அப்படி விடைப்பட்டுச்சு. இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத்து சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஹிஜ்ரத்துகளுக்கு மிக முக்கியமான பாடங்களை எல்லாம் படித்து தர. முதலாவது என்னவென்றால், ஒரு மனிதன் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வதன் மூலமாக அல்லாஹ் நிச்சயமாக அதோட அடியார்களுக்கு உதவி செய்வான். நபி அவர்களுக்கு உதவி செய்ததைப் போல நம்பிக்கையை நாங்கள் உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அபூபக்கர் சித்திகளை நாங்கள் உதவி செய்ததைப் போல அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை உள்ளத்துக்கு வர வேண்டும். அதேபோன்று பதிலுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு ஃபத்ஹ் மக்காவை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வை நம்பினார்கள், அல்லாஹ் உதவி செய்தான். ஹிஜ்ரத் செய்த அந்த மக்களுடைய அஹ்லாக் வெளிப்பட்டது ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்திலே. இஸ்லாமிய வரலாறு நன்கு அறிந்திருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள். அபகரிக்கக்கூடியவர்கள், அடந்தேறக்கூடியவர்கள், வரம்பு மீறக்கூடியவர்கள், ஆக்கிரமிக்கப்பாளர்களுக்கெல்லாம் திறந்த ஒரு பாடத்தை வரலாறு எங்களுக்கு பதிவு செய்து தந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்திலே? என்ன கேட்டார்கள் அந்த மக்களை பார்த்து? நான் உங்களோடு எப்படி நடந்து கொள்வேன்? அப்போ அந்த மக்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு கண்ணியமானவருடைய மகன், நீங்கள் நன்றாகத்தான் எங்களோடு நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சென்று விடுங்கள், உங்கள் எல்லோரையும் நான் மன்னித்து விடுவேன் என்று நபி அவர்களுக்கு அநியாயம் செய்து, நபி அவர்களை மக்காவை விட்டு விரட்டி, நபி அவர்களை சூழ்ந்து முற்றுகையிட்டு, நபி அவர்களுக்கு துன்புறுத்திய, நபி அவர்களை விரட்டிய, அநியாயம் செய்த அந்த மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழகாக நடந்து கொண்டார்கள் மக்களோடு. எனவே நபியே, என்னுடைய உயிர் உங்களுக்கு முன்னால் அற்பமானது, உங்களுக்கு முன்னால் நான் அற்பமானவனாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு முன்னால் அற்பமானவனாக இருக்கிறேன், எல்லாம் அர்ப்பணமாக நபியை நீங்கள் முஸ்லிம்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர்கள். ஒரு வெற்றியாளர், ஒரு பூமி வெற்றியாளர் வெற்றி கொள்ளக்கூடியவருடைய பண்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள். அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு தாயுடைய பண்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர்கள். ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் வழிகாட்டியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நோவினை செய்த எல்லோரையும் மன்னித்தீர்கள். மன்னிக்கக்கூடிய, திருந்தக்கூடியவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுப்பீர்கள். ஃபத்ஹ் மக்காவுடைய அந்த வெற்றியுடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா எல்லோரையும் கண்ணியப்படுத்தினான். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களை நீங்கள் நிராசையாக வேண்டாம், அகதிகளை நிராசையாக வேண்டாம். யார் உங்களை அகதிகளாக நாடு கடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு முன்னால் நீங்கள் நிராசையாக வேண்டாம்.
நீங்கள் அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டு ஆசையாக வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு காஃபிர்கள் தான் ஆசையாகுவார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அடியார்களே, போராளிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் இருக்கிறது என்ன? நாங்கள் இந்த மஸ்ஜிதை பராமரித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் உயிர் வாழும் காலமெல்லாம் இந்த மஸ்ஜித் நிச்சயமாக நாங்கள் பராமரிப்போம். நபியோட நன்மாராயமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முதலாவது அந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுகளை விட்டு நாங்கள் படிப்பினை பெறுவோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய அடியார் இஸ்லாமிய ராஜ்ய பூமியில் வாழக்கூடிய மக்களை நாங்கள் இப்போது மஸ்ஜித் அக்ஸாவுக்கு முன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் மஸ்ஜித் அக்ஸா பக்கம் நாங்கள் மீண்டு வர வேண்டும். எவ்வளவுதான் எங்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டால் இந்த பூமியை நாங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாது. இந்த பள்ளியை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும், உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும். அதே போன்று நாங்கள் நபியாருடைய வரலாறுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உதவி செஞ்சான், பூமியிலிருந்து அல்லாஹ் அவர்களை வெளியாக்கினான். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளோடு சேர்ந்து அந்த 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 நபியோட தாவத்தை வரவேற்ற அன்சாரிகளோடு சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே உழைத்தார்கள், பாடுபட்டார்கள். இஸ்லாமிய ராஜ்ய பூமியில் வாழக்கூடிய மக்களை நாங்கள் இன்றைய நாட்களில் மிக சிரமங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஊர் மக்கள் சிரமங்களுக்கு முகம் கொடுத்துக் கொண்டு லஃபத்துல் கர்பியா என்று சொல்லக்கூடிய இடத்திலே, கஸா என்ற இடத்தில், இது போன்ற இன்னொரு பல இடங்களில் முஸ்லீம்கள் பல சோதனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் எல்லோரும் பொறுப்போம். அல்லாஹ்வின் நன்மை, இந்த பொறுமைக்கு கூலி கிடைக்கும் என்று நம்புவோம். அதே போன்று நாங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தான். நபியோட படைகளுக்கு அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பத்தையும் உதவி செய்தான். அதுபோன்று அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் வாக்குக்கு மாற்றம் செய்யாதவன். அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வனோட பாதங்களை பலப்படுத்துவான் என்ற வசனத்தை ஓதி நீண்ட துவாவை செய்து ஹத்தீப் அஹ்மத் ஹுசைன் ஹஃபதுல்லாஹ் விடைபெற்று சென்றார். அந்த அடிப்படை இன்றைய தினத்திலே புனித மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நபவி, மதீனா முனவ்வரா, அதேபோல் மக்கா முக்கர்ரமாவுடைய 2 புனித ஸ்தலங்களுடைய ஹுத்பாக்களும் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். புது வருடத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இதுவும் அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நியமத்துக்களுக்கு எப்போதும் நன்றி உள்ளவர்களாக, திக்ர் உள்ளவர்களாக, ஷுக்ர் உள்ளவர்களாக இந்த வருடத்தை நாங்கள், புது வருடத்தை நாங்கள் கழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும், நல்லெண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஹுத்பாவை 2 ஹத்தீமார்களும் அழகாக முன்வைத்தார்கள். எனவே இந்த புது வருடத்திலே நல்ல விடயங்களை செய்வதற்கு நாங்கள் நியத்து வைத்துக் கொள்வோம், கெட்ட விடயங்களை விட்டு விடுவோம், பாவமான விடயங்களை ஒதுங்கிக் கொள்வோம் என்ற செய்தியை சொல்லி இறுதியாக ஓதப்பட்ட மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவில் ஹத்தீப் அவர்கள் ஹிஜ்ரத்தின் மூலமாக நாங்கள் பெற வேண்டிய பாடம் என்ன? அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பான். தோல்விக்கு பின்னால் வெற்றி இருக்கிறது, சிரமத்துக்கு பின்னால் இலகு இருக்கிறது, துன்பத்துக்கு பின்னால் இன்பம் இருக்கிறது என்பதை அந்த ஹுத்பா எங்களுக்கு எடுத்துக்காட்டி, அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை தாங்கி அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக வாழ்வோம். அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்வோம். அல்லாஹ் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையை மனமான வளமான வாழ்க்கையாக ஆக்கி தருவான். அந்த அடிப்படையில் இவ்வளவு நேரமாக இந்த ஹுத்பாக்களை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேர்களாக உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் பாலிக்க வேண்டும், ரஹ்மத் செய்ய வேண்டும் என்று துஆ செய்தவனாக நியஜி தாயிப்பா சகோதரர் ரிஸ்வான் அவர்களுக்கும், தொழில்நுட்ப உதவியாளர் சகோதரர் ஷர்ஃபான் அஹ்மத் அவர்களுக்கும் அவருடைய நன்றியை தெரிவித்து அவர்களுக்கும் துஆ செய்து மீண்டும் ஒரு மனாபிருசா நிகழ்ச்சியோட உங்கள் அனைவரை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கிறோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.